ஓகே. இன்னைக்கு வெண்ணிலா பேசுங்க. நான் ரேண்டமா அன்மியூட் பண்றேன். வெண்ணிலா பேசுங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச் சார். ஹாய் டீம், குட் மார்னிங். வெண்ணிலா சில்வர் டைரக்டர், என்னோட அப்ளைன் கோல்ட் டைரக்டர் ரியா சார், டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம். ஸோ வந்து எனக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு சோஷியல் மீடியா மூலியமா தான் கிடைச்சது. ஸோ கிடைச்ச உடனே வந்து வெளியெல்லாம் நான் எங்கேயும் வேலைக்கு போனதில்ல. நான் ஸ்கூல், காலேஜ் எல்லாம் முடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்து 2 பேபிஸ். ஸோ வெளி உலகம்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. ஸோ உள்ள வந்து கிடைச்ச உடனே நான் வந்து எதுவுமே யோசிக்கல. ப்ராடக்ட் வாங்கணும், இந்த மாரி ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்து பண்ணேன். ஸோ வந்து நான் டெய்லி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன். அதே மாரி என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வேலையெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதையெல்லாம் நான் பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து சில்வர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லெவல வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப வந்து நான் ஹேப்பியா ஷேர் பண்ணாலும், இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த சில சேட் மூமெண்ட்ஸ் இந்த மாரிலாம் நெறைய நடந்திருக்கு. ஸோ ஏன் அப்டின்னா வந்து 2 பேபிஸ் இருக்காங்க. ஸோ நான் பிரான்ஸ் டைரக்டர் வித் டிபிபி ஆகட்டும், இப்ப சில்வர் டைரக்டர் வித் டிபிபி ஆகட்டும், 2மே வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு தான் வந்து நான் அச்சீவ் பண்ணேன். ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு, ஹாஸ்பிட்டல்ல பெட்ல அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு, வீட்டுக்கு வந்துட்டு, மறுபடியும் 2வது குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு, இப்படியே வந்து மாறி, மாறி உடம்பு சரியில்லாம போயிட்டு, பாதி நாள் வந்து நான் பெட்ல அட்மிட் பண்ணிட்டு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வந்து என்னோட மீட்டிங் எல்லாம் நான் வந்து அட்டெண்ட் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரகுலா இருக்கும். நான் ஃபீடிங் பேபி தான் வச்சிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பா எனி டைம் தூக்கி வச்சுக்கிட்டு, எனி டைம் வந்து குழந்தைக்கு சாப்பாடு குடுத்துட்டு, பால் குடுத்துட்டு, இந்த மாரியே தான் வந்து வச்சுட்டே இருந்திருப்பேன். எனக்கு வீட்லலாம் வந்து சப்போர்ட் அப்படின்னு வந்து யாருமே கிடையாது. ஹஸ்பண்ட் மட்டும் தான், அவங்களும் வந்து வேலைக்கு போயிருவாங்க. ஸோ வீட்ல இருந்துட்டு பாப்பா, பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, சின்ன பாப்பா வச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு தான் வந்து நான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப, ரொம்ப எனக்கு ஒரு டீம் மீட்டிங் கூட எடுக்க முடியாது. ஆனா வந்து டீம் மீட்டிங் எடுத்து ரெக்ரூட்மெண்ட் ஆகட்டும், 100 கேவி கன்சிஸ்டன்சி ஆகட்டும், இத பத்திலாம் வந்து நம்ம டீமுக்கு எஜுகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு, வீக்லி ஒன்ஸ் நான் வந்து டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ எல்லாமே வந்து ஒரே டைம்ல அரேஞ்ச் பண்ணுவேனா அப்டின்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா குழந்தை வந்து எப்ப தூங்க வைக்க முடியுமோ, அப்பதான் வந்து என்னால அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ வந்து குழந்தை தூக்கம் வர மாரி இருக்குது அப்டின்னா வந்து, ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே லிங்க் ஷேர் பண்ணிருவேன். அதுக்குள்ளேயே வந்து என் குழந்தைய நான் தூங்க வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்து நான் இந்த ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரியே வந்து நான் இப்ப சில்வர் டைரக்டர் வித் டிபிபியோடயே வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கு சில்வர் டைரக்டர் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தேன். என்னோட பாப்பாவோட 2nd பாப்பாவோட 1 வந்து ஆகஸ்ட் 24 இப்பதான் முடிஞ்சது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு கோல் செட் பண்ணியிருந்தேன். எப்படியாவது வந்து நான் இந்த வெஸ்டேஜ்ல சம்பாரிக்கிற இந்த பணத்த வச்சு தான் வந்து என்னோட குழந்தைக்கு வந்து நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நெனச்சிருந்தேன். நெனச்ச மாரியே வந்து நான் சில்வர் டைரக்டர் குவாலிஃபை பண்ணிட்டேன். எனக்கு இன்கமும் வந்துருச்சு. ஸோ வந்து நான் வெஸ்டேஜோட அமௌண்ட் வச்சு தான் வந்து என் குழந்தையோட வீட்ல செலிப்ரேஷன் 1 பர்த்டே செலிப்ரேஷன் வந்து கேக் ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், வரவங்களுக்கான ஸ்நாக்ஸ் இந்த மாரி எல்லா விஷயங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் யார்கிட்டயுமே ஹஸ்பண்ட் கிட்ட கூட எந்த ஒரு பணமும் வாங்காம நான் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டேஜோட பணத்த வச்சு செஞ்சேன். வீட்ல இருக்கவங்கலாம் வந்து அவ்ளோ பெருமையா பேசுனாங்க. ஒரு எங்கேயுமே வேலைக்கு போகாத ஒரு பொண்ணு, அ படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இத எடுத்து பண்ணி, இப்படி வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெருமையா வந்து என்ன பேசுனாங்க. அது பேசுறதுக்கு முன்னாடி இதே வாய் தான், இது என்ன வேலை? எனி டைம் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே, குழந்தைங்கள நீ பார்த்துக்கிறியா? இல்லையா? எல்லாம் வந்து இப்படி ஒல்லி ஒல்லியா இருக்கிறாங்க. சாப்பாடுலாம் செய்றியா? இல்லையா? வீட்டு வேலைலாம் என்ன? அப்படி இப்படின்ட்டு நெறைய ஏதாவது ஒரு சண்டையா, உடனே வந்து ஒண்ணு கால் பேசுறத சொல்லுவாங்க. இல்ல நம்ம ப்ராடக்ட் எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் பண்றதுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டோ, இல்ல நம்மள ஒர்க் பண்ற இந்த வெஸ்டேஜ் வச்சோ, இல்ல கால் பேசுறேன், இல்ல வந்து அத பண்றேன், இத பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க்கயே தான் சொல்லுவாங்க. சோ அதே வாய் தான் இப்போ எனக்கு பெருமையா இருக்கு. நீ வந்து இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் எல்லாரும் வுமன்ஸ்க்கும் வந்து மெயினா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்மள வந்து இப்படியும் பேசும் அந்த வாய், நம்மள அப்படியும் பேசும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில 4 காசு வந்து நம்ம சம்பாதிக்கணும். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு டைரக்டர் லெவல் அச்சீவ் பண்ணி, நம்ம ஒரு பணத்த வந்து கண்ணுல பார்க்கணும், கையில வாங்கணும். அதுவரைக்கும் நம்ம வீட்ல வந்து யாரும் நம்மள வந்து நம்ப மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ அதெல்லாம் பேசக்கூடாது.
நல்ல ஒரு சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு சம்பளம் வாங்கியே ஆகணும். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணதுக்கு இப்படி பேசுனாங்க அப்படின்னா, நான் வந்து 5%ல 8%ல 12ல இதெல்லாம் இருந்து தான் வந்து நான் இந்த லெவல்லாம் அச்சீவ் பண்ணேன். ஸோ வந்து இதுக்கு நான் எந்த மாரிலாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் வந்து எனக்காகட்டும், என்னோட டீமுக்காகட்டும் ஒரு ஒரு விஷயங்களும் வந்து நான் வந்து சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னால வந்து மீட்டிங் எடுக்க முடியல அப்படின்னாலும், கால் பண்ணி குழந்தையோட சத்தம் கேட்கும் பேசிட்டு இருக்கும்போது என்னோட டீம் எல்லாருக்குமே தெரியும். நான் பேசவே வந்து என் ஃபோன புடுங்குறதாகட்டும், இல்ல இடையில கத்துறதாகட்டும், கீழ வுட்டா வந்து அழுவாங்க. இந்த மாரி இருந்துட்டே தான் வந்து என்னோட ஒரு ஒரு காலுமே நான் பேசியிருக்கேன். ஸோ எந்த மாரிலாம் கால் பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லிக் குடுப்பேன். அதே மாதிரி 100 டிவி கன்சிஸ்டன்சி பத்தி நான் வீக்லி ஒன்ஸ் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் இப்ப சாதிச்சு இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, 100 டிவி கன்சிஸ்டன்சியும் தான் எனக்கு கை குடுத்தது. ஸோ அத பத்தி நான் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோட அட்டெண்டன்ஸ் நான் பிரான்ஸ் டைரக்டர் வித் டிபிபி குவாலிஃபை பண்ண நெக்ஸ்ட் மந்த்தே அட்டெண்டன்ஸ்ல வந்து ஒரு 20 பிளஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்படி அப்படியே வந்து ஒரு ஒருத்தரா நான் ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தைய அட்மிட் பண்ணிட்டேன், பெரிய குழந்தைய. ஸோ அப்படி அப்படியே 2, 2 பேர், 3, 3 பேர் ஒரு பேருன்ட்டு அப்படியே எல்லாருமே அட்டெண்டன்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிய போகறத வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னாச்சு மொத்தமா எல்லாருமே போயிட்டாங்க. ஏன்னா 1 வீக் பாப்பாவ அட்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. நான் வந்து என் அப்ளைன்க்கு கால் பண்ணி, "சார் இது மாரி 5 பேர் தான் இருக்காங்க. என்னால இவங்கள வச்சுட்டு என்னால ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு. எனக்கு ரொம்ப டிப்ரஸா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேங்க சார். என் குழந்தைக்கு ரொம்ப முடியல. சிடி ஸ்கேன், அப்டாமன் ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு போயிருச்சு. என்னால பண்ண முடியாதுங்க சார். நான் விட்டுடுறேன்." அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். என்ன அவ்ளோ மோட்டிவ் பண்ணி என்ன இந்த இடத்துல நிக்க வச்சதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுவேன். ஸோ அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் நான் வந்து மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. எந்த ஒரு கால் எதுவுமே அட்டெண்ட் பண்ணல. 2 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க போறோம். ஸோ வெஸ்டேஜ பத்தி நினைக்கவே கூடாது. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. எந்த கால் வந்தாலும் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிசினஸ் நம்பரையும் நான் லாக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த 2 நாள் அட்டெண்ட் பண்ணிட்டு, சரி ஓகே 3வது நாள் வந்து நல்லா தெளிவா வந்து புதுசா வந்து நம்ம வந்து களம் இறங்க போறோம் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணலான்ட்டு அப்படின்னு நான் நினைச்சு தான் 2 நாள் அந்த லீவ் போட்டேன். 3வது நாள் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, இந்த வேலை நம்ம பண்ணணுமா? நம்ம வேற ஏதாவது பண்ணலாமா? இது ஏதோ ஸ்ட்ரகிளா இருக்கிற மாரி இருக்கு. நம்ம இது பண்ணி தான் ஆகணுமா? சார் நான் 2 நாள் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க சார். எனக்கு இது பண்ணணும்னு தோணல. ஸோ நான் இத விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நான் அப்பதான் புரிஞ்சேன். ஸோ 2 நாள் நம்மளால மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதனாலயே வந்து நம்ம மீட்டிங்கே அட்டெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் பிசினஸே போயிட்டேன். அப்ப முடிவு பண்ணேன். என்ன சிச்சுவேஷன் ஹாஸ்பிட்டல்லயே நானே அட்மிட் ஆயிருந்தாலும் பரவால்ல. நான் படுத்துக்கிட்டே பக்கத்துலயாவது ஃபோன வச்சு நான் கண்டிப்பா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாதனால எந்த மாரி விளைவுகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு, அப்ப முடிவு பண்ணி, அப்பைல இருந்து இப்ப வரைக்கும் நான் வந்து மீட்டிங்க மிஸ் பண்ணதே கிடையவே கிடையாது. நான் டிராவலே பண்ணிட்டு இருந்தாலும் ஹெட்செட் போட்டு கூட நான் டிராவல் பண்ணுவேன். எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து டிராவல் பண்ணும்போது கூட "நீ ஹெட்செட் போடுவியா? ஒரு ஹோட்டல் போய் ஏதாவது சாப்பிடுறோம் அப்படின்னா, இங்க வந்து கூட நீ பார்ப்பியா?" அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பேசுனாங்க. இப்ப யாரும் பேசுறது இல்ல. ஏன்னா நான் தான் ஒரு இன்கம்க்குள்ள வந்துட்டேன்ல. ஸோ அடுத்தடுத்து நான் இன்கம் எடுப்பேன். அப்படின்னு சொல்லி வீட்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ என்ன வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்றது இல்ல இப்போ. நான் என்ன ப்ராடக்ட் வாங்குறதுன்னு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லிஸ்ட் கேட்பேன். என்ன பண்ணணும்? சண்டே வந்து இந்த மாரி மீட்டிங் இருக்கு. நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்ல டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்ப அப்படி இல்ல. என்ன ப்ராடக்ட் வேணும்? நான் ஆர்டர் போட்டுக்குவேன். நான் வெளிய போம்போது ஹெட்செட் போட்டு மீட்டிங் அப்பன்னா, அப்ப யாரும் என்னைய கேட்கறது இல்ல. ஏன்னா நான் இப்போ ஒரு இன்கம் உள்ள வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஜனவரி மந்த் வந்து ஜாயின் பண்ணேன். அப்ப இருக்கிறதுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து எனக்கு தெரியுது. அ ஈரோடு வந்து ஆஃப்லைன் ட்ரெய்னிங் வந்து நான் நேர்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அட்டெண்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அங்க இருக்கிறவங்களலாம் பார்த்துட்டு, ஓ! இவங்கலாம் நம்ம வந்து சொந்தக்காரங்களா? இவங்களலாம் வந்து நம்ம கம்பெனில தான் இவங்களும் ஒர்க் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா வந்து அ இத்தன பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆயி, எனக்கு ஆஃப்லைன் ட்ரெய்னிங் வந்ததுனால மட்டும் தான் இத்தன பேர் இருக்காங்க. அப்புறம் ஏன் நம்மளால முடியாது? ஸோ இத்தன பேர் இருக்கும்போது நம்மளும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒர்க்க வந்து வெறித்தனமா எடுத்து பண்ணேன். பிரான்ஸ் டைரக்டர்ல இருந்து ஜூலை மந்த் வந்து நான் சில்வர் டைரக்டர் குவாலிஃபை பண்ணேன். ஸோ ஆகஸ்ட் மந்த் வித் டிபிபியோட வந்து நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சார் உங்ககிட்ட வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து எல்டிபி மட்டும் இல்ல அப்படின்னா வந்து இங்க எதுவுமே இல்ல. ஸோ வாயில வந்து எங்களால போய் எவ்வளோ நேரம் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியும்? உங்களோட சிஸ்டமும் சரி, உங்களோட இந்த ஃபாலோ அப்பும்
அண்ட் வந்து உங்களோட இந்த மீட்டிங் தான் சார் ரொம்ப 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 வந்து கை கொடுக்குது. ஸோ அவ்வளோ தேங்க்யூ சார் இந்த எல்டிபிஎன் வந்து இந்த சிஸ்டம்க்கு. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த ஒர்க் வந்து எடுத்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்க அம்மா வீட்ல இருக்கும்போதும் சரி, நான் இப்போ சரி, மாமியார் வீட்லயும் சரி, பக்கத்துலயும் சரி, வெளிய போய் வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்த குக்கிங் ஆயிலோ, இல்ல இந்த ஹேர் ஆயிலோ ஏதோ ஒண்ணு சம்திங் பொருள் நம்ம வெளிய போய் வாங்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அது வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன வந்து சம்பளம் கிடைச்சது? இல்ல என்ன ப்ராஃபிட் கிடைச்சதுன்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சேன். அப்புறம் ஏன் நம்ம கடைய மாத்தி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான், சரி நம்ம இங்க தான் வாங்கி பார்க்கலாமே! இத்தன நாள் நம்மளுக்கு என்ன நடந்தது? இங்க என்ன நடக்கல? சோ நம்மளோட இந்த சிஸ்டம்லயோ, நம்மளோட இந்த வெஸ்டேஜ் கம்பெனிலயோ இழக்கிறதுக்கு அப்படின்னு இங்க என்ன இருக்கு? என்ன லாஸ் இருக்கு? நான் நெறைய நானும் தேடினேன். எல்லாரும் தேடுற மாரி நானும் தேடினேன். இங்க இழக்கிறதுக்கு அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு முன்பணம், இல்ல எந்த ஒரு பணமும் நம்ம கட்டல. நம்ம ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இந்த மாரி நம்ம கட்டி வந்து நம்ம ஒண்ணும் ஜாயின் பண்ணல. சோ நம்ம ஃப்ரீயா ஜாயின் பண்றோம். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். நமக்கு குடுக்குற ட்ரெய்னிங்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். சோ நம்ம என்ன பண்ண போறோம்? வெளியில வாங்க போற பொருள நம்ம இங்க வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்க பொருள் வாங்குனா போதும். செகண்ட் டைம் நம்மளோட ப்ராடக்ட் பேசும். சோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் சரி, ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு ஏதாவது வந்து இப்ப எனக்கு ஹெல்த் இஷ்யூ அப்டின்னா, நான் சப்ளிமெண்ட் எடுத்து வந்து நான் இப்ப கியூர் ஆயிருக்கேன். சோ அந்த அளவுக்கு பிசினஸையே தாண்டி இவ்ளோ வேல்யூ இருக்கிற இந்த வெஸ்டேஜ நான் ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த வெஸ்டேஜ் பத்தியோ, இல்ல வெளி வேலைய பத்தியோ நான் நர்சிங் படிச்சிருக்கேன். சோ நர்சிங் வேலைக்கும் நான் எந்த வேலைக்குமே வெளிய போகவே இல்ல. மேரேஜ் ஆச்சு. டைரக்ட்டா இங்க வந்தேன். 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு இந்த வெஸ்டேஜ் ஆப்ஷன் கிடைச்சது. சோ நான் எடுத்து பண்ணேன். நான் இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா வந்து இவ்ளோ ஹேப்பியா பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நெறைய சோகமான விஷயங்கள்லாம் நடந்தது. சோ சார் சொன்ன மாரி, ஒரு விஷயத்த வந்து கடந்து வரணும் அப்டின்னா, அந்த கசப்பான தருணத்தெல்லாம் தாண்டி வந்தா மட்டும் தான், நம்மளுக்கு இந்த மாரி ஒரு ஸ்வீட் மெமரீஸ்லாம் நடக்கும் அப்டின்னு சார் சொன்ன மாரி, இப்ப எனக்கு அது நடந்துருச்சு. சோ நான் இனிமே வந்து ட்ரெய்னிங்க மிஸ் பண்ண மாட்டேன். என்னோட அட்டெண்டன்ஸ மிஸ் பண்ண மாட்டேன். என்னோட 100 டிவி கன்சிஸ்டன்சிய நான் விடவே மாட்டேன். நான் அந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ட்ரைனிங்கும், இந்த மீட்டிங் எல்லாமே. தேங்க் யூ சோ மச் சார். ஒன்ஸ் அகைன் என்னோட அப்ளைன் கோல்ட் டைரக்டர் ரியாஸ் சார் அண்ட் வந்து டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம். எப்ப உடைஞ்சு விழுந்தாலும் கால் பண்ணி ஒரு தடவ கால் பண்ணி பேசினாலே போதும். எதுக்கு இந்த பிசினஸ விடணும்? அப்படிங்கிற மாரி நம்மள யோசிக்க வைக்கிற நம்மளோட அப்ளைனும் சரி, என்னோட லைஃப் லைன் எல்லாருமே ரொம்ப சூப்பரா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் டைரக்டர் லெவல்ல அச்சீவ் பண்ண மாரி என்னோட லைஃப் லைன் எல்லாரையும் ஒரு ஒருத்தரா வந்து நான் அச்சீவ் பண்ண வைப்பேன். எனக்குள்ள வந்து நான் ஒரு கோல் செட் பண்ணுவேன். அடுத்தடுத்து என் குழந்தைங்களோட ஃபீஸ் ஆகட்டும், அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஒரு கோல் செட் பண்ணி, நான் இந்த சேலரிய நான் எடுத்து தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நான் நெனச்சிருக்கேன். கண்டிப்பா பண்ணுவேன். தேங்க் யூ சார். இந்த வாய்ப்பு குடுத்ததுக்கு தேங்க் யூ சோ மச் சார். ஓகே. தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். ஓகே, இங்க பாருங்க. இப்ப இந்த பிசினஸ்ல எந்த ஒரு முன் அனுபவமும் இல்ல. படிச்சு முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆ படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிருச்சு. பட் இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சு, ஆ எல்லா ஃபேமிலி சிச்சுவேஷனையும் தாண்டி, இப்ப இந்த பிசினஸ்ல சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு நல்ல இன்கமும் எடுக்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாய்ப்ப வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். இந்த பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு முக்கியம், நம்ம லைஃப்க்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இது ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது? நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள மட்டும் தான் இங்க வாங்குறோம். குடுக்குற காசுக்கு பொருள் குடுத்துர்றாங்க. குவாலிட்டியான பொருள். ஏதோ தரமற்ற பொருள், ஏதோ பிசினஸ்க்காக ஏதோ சொல்றாங்களேன்னு வாங்கணுமேன்னுலாம் வாங்கல. எல்லாமே குவாலிட்டியான கிரேட் 1 ப்ராடக்ட். நீங்க வெளிய மத்த பிராண்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்களா? அது எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு தெரியாது. அதெல்லாம் நீங்க பிளைண்டா வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா வெஸ்டேஜ்ல நல்ல பொருள வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம்ன்னு பாருங்க. இன்னைக்கு டேட் என்னன்னு பாருங்க. இன்னும் நம்ம பர்ச்சேஸ் ஆரம்பிக்கல. அப்புறம் எப்படி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது? நம்ம இந்த பிசினஸா எடுத்து பண்ணணும்னு நெனைக்கும்போது, நம்ம நம்ம பர்ச்சேஸ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிறணும். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்க டீம்ல உங்களுக்கு கீழ சேர்ந்திருக்கிறவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சீக்கிரம். உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணணுமா வேணாமா? அப்ப அதுக்கு நீங்க பண்ணிட்டு, உங்க குரூப்ல நான் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு, நீங்க உங்க குரூப்ல ஷேர் பண்ணீங்கன்னா தானே தெரியும். அதே மாரி உங்களுக்கு உங்க வீட்டுக்கு இப்ப ஆன்லைன் ஆர்டர் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அது வீட்டுக்கு வந்துருச்ச உடனே ஒரு வீடியோ எடுத்து, அத ஓப்பன் பண்ணும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்து, அத குரூப்ல போடுங்க. உங்க டீம்ல வந்து இருக்கிறவங்க பர்ச்சேஸ் வாங்காதவங்கலாம் வாங்குவாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. ஓகே. ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள தான் வெஸ்டேஜ்ல வாங்குறோம். வேற எந்த தேவையில்லாத பொருள் ஒண்ணும் நம்ம வாங்கல. அவசியம் இல்லாத பொருள் ஒண்ணும் வாங்கல. இவ்ளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் இவ்ளோ பொருள் இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன தேவையோ, அத நீங்க வாங்க போறீங்க. ஓகேவா? நீங்க உங்களுக்கு என்ன தேவை? நான் இதுவரைக்கும் ஏர் சீரமே யூஸ் பண்ணதில்ல.
இது வரைக்கும் வந்து ஐப்ரோவே யூஸ் பண்ணதில்ல. அது வாங்காதீங்க. நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு என்ன நீங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்த பழக்கப்படுத்திக்கோங்கன்னு ஒண்ணும் நான் சொல்லல. இத வாங்கி பழக்கப்படுத்திக்கோங்கன்னு ஒண்ணும் பேசலையே. உங்களுக்கு ஆல்ரெடி உங்க வீட்ல என்ன வாங்கிட்டு இருக்கிறீங்களோ, அத வாங்குங்க. கடைய மாத்தி பொருள வாங்குங்க. ஒரு டைம் வாங்கி பாருங்க. பொருள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. அப்ப நம்பளால வாங்க முடியுது. நமக்கு நல்லா இருக்குங்கிற மாரி தானே நம்ப மூலியமா பிசினஸ்ல யாரு சேர்ந்தாலும் இது மாரி தானே ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நம்ப ஏன் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடாது? எல்லா மக்களுக்குமே இந்த பொருள் தேவ. இப்ப நீங்க மட்டும் தான் இந்த சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் இந்த மாரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்களா? மத்தவங்க யாரும் நம்ம ஊர்ல நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க யாரும் இந்த பொருள்லாம் பார்த்ததே இல்லையா? வாங்குனதே கிடையாது. அதெல்லாம் வாங்காம தான் ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லையே! எல்லா மக்களுக்குமே தேவையான பொருள் தான் இங்க இருக்கு. அப்ப எல்லாருமே இந்த பிசினஸ்க்குள்ள வர முடியும். அப்ப எவ்வளோ ஈஸின்னு பாருங்க. இப்ப நம்ம வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் கம்பெனி விடுங்க. வெளிய வேற ஒரு சில கம்பெனிலாம் வேற ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க எத்தனையோ ப்ராடக்ட்ட பார்க்குறீங்க. இப்ப வந்து ஒரு பிரிண்டர் விக்கிறாங்க ஒரு கம்பெனி. அந்த பிரிண்டர் வந்து யார் வாங்குவா? பிரிண்டர் அவசியம் இருக்கிறவங்க வாங்குவாங்க. அந்த பிரிண்டர் கம்பெனி ஒருத்தன் வச்சு, அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட்ட வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஒரு முதலாளி இருக்காரு. அந்த முதலாளி பிரிண்டர் வந்து போட்டிருக்காரு. பிரிண்டர வந்து விக்கிறாரு. அந்த முதலாளிக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? பிரிண்டர் யாருக்கு தேவையோ அவங்க தான் வாங்குவாங்க. எல்லா குடும்பமும் வாங்க முடியுமா? எல்லா குடும்பமும் மாசம் மாசம் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு ட்ரெஸ் கடை போடுறீங்க. இல்ல ஒரு டெய்லர் கடை போடுறீங்க. ஓகேவா? அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து உங்க கடையில தைக்க முடியாது. நெறைய பேர் ரெடிமேட் எடுத்துக்குவாங்க. கரெக்ட்டா நெறைய பேர் வந்து ஒரு டைம் தான் தைப்பாங்க. அப்ப நீங்க ஒரு செல்லர். நீங்க ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. இப்ப நம்ப வந்து என்ன குடுக்குறேன்? நான் என்ன குடுக்குறேன்? நான் சோப்பு, ஷாம்பு என்னோட கடையில சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் 400 ப்ராடக்ட் இருக்கு. எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா குடும்பத்துக்கும் தேவை. எல்லா குடும்பமும் இந்த பொருள வாங்க வாய்ப்பு இருக்கு. எல்லா குடும்பத்துக்கும் இந்த பொருள் தேவையான பொருள். அப்ப நம்ப ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இருந்தா போதும், எல்லா குடும்பமும் வாங்க வச்சிடலாம். நீங்க பிரிண்டர போய் எல்லா குடும்பமும் வாங்க வைக்க முடியுமா? ஏசிய போய் எல்லா குடும்பத்தையும் வாங்க வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அ கம்ப்யூட்டர் விக்கிறீங்க அப்டின்னா, கம்ப்யூட்டர போய் எல்லா குடும்பமும் வாங்க வச்சிட முடியுமா? யாருக்கு தேவையோ அவங்க தான் வாங்குவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்பள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் அவசியமான, தேவையான எல்லா குடும்பமும், எல்லா நபருக்கும் தேவையான பொருள் தான் இங்க இருக்கு. அப்ப எவ்வளோ சுலபமா இந்த பிசினஸ்ல நம்ம சக்சஸ் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்க. ஏன் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறீங்க? நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நம்பிக்கையோட ஆரம்பிங்க. அதே மாரி அ கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாசம் வந்து 17, 18 ஏற்காடுல வந்து விஎல்சி ட்ரெய்னிங் நடக்குது. ஓகேங்களா? 17, 18 அ காலையில நீங்க வந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகும். மதியம் லஞ்ச் குடுத்துருவாங்க. ஈவினிங் ட்ரெய்னிங் முடியும். ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க. நைட் டின்னர் குடுத்துருவாங்க. நைட் அங்கேயே ஸ்டே பண்ணுவீங்க. காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க. ட்ரெய்னிங் ஸ்டார்ட் ஆகும். மதியம் லஞ்ச் குடுத்துருவாங்க. ஈவினிங் வந்து ட்ரெய்னிங் முடியும். முடிச்சு நம்ம கெளம்பி வந்துரலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கம்பெனி அஃபிஷியலா கம்பெனி யாரு குடுக்குறாங்க? டைரக்டர் அண்ட் எபோவ் 16% பிரான்ஸ் அண்ட் எபோவ் அவங்களுக்கு தான் குடுக்குறாங்க. நம்ம டீம்ல வந்து நம்ம டீமுக்காக மட்டுமே நம்ப வந்து இத கம்பெனில வந்து இமெயில் பண்ணி நம்ம டீமுக்காக மட்டுமே இத வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ப புக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இது யாராவது இன்னும் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, இன்னும் ஒரு சில டிக்கெட்ஸ் தான் இருக்கு. மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்க லீடர கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. நான் அந்த ட்ரெய்னிங்க முடிச்சுக்கிறேன். அந்த ட்ரெய்னிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.